சொல்றாங்கன்னா, நான் இன்ட்ரோவெர்ட், எக்ஸ்ட்ரோவெர்ட் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. இன்ட்ரோவெர்ட் எல்லாம் யார்கிட்டயும் பேச மாட்டாங்கன்னு ஒரு வார்த்தைய பிடிச்சு வச்சுட்டு எல்லாரும் பேசுறாங்க. சோ அந்த இன்ட்ரோவெர்ட் இத பழகிதான் ஆகணுமா கட்டாயமா? கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட்ங்கிற பர்சனாலிட்டி குணங்கள் வந்து ரொம்ப வருஷமா எல்லார்ட்டையுமே இருக்கு. இது வந்து ஒரு புது கான்செப்ட்னு கிடையாது. பழைய காலத்துலயுமே நீங்க நான் சொன்ன மாதிரி இந்த கூட்டு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் பேசாமலே இருப்பாரு, அமைதியா எல்லாம் நடக்கிறத கவனிப்பாரு, சிந்திப்பாரு. அந்த மாதிரி நம்மளோட ஒரு ஒரு குரூப்பா தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் காலகட்டத்தில இருந்து சிவிலைசேஷன் தொடங்கினதுலயே நம்ம ஒரு சொசைட்டியாக தான் நம்ம இருந்திருக்கோம். ஸோ உங்களை மாதிரி உங்க கருத்துக்களை ஏத்துக்க கூடியவங்க, இல்ல உங்களை மாதிரியே இன்னொரு ஒரு இன்ட்ரோவர்ட் எங்கேயாவது இருப்பாங்க கண்டிப்பா. ஸோ உங்க வேவ் லென்த் மேட்சிங்கா இருக்கு. இப்பதான் உங்களுக்கு சோஷியல் சர்க்கிள்ஸ்ல நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, நிறைய வகைகள் இருக்கு டு ஃபைண்ட் சம்படி லைக் யூ. நிறைய டைம் நம்மளுக்கே தெரியாது நம்மள ஒரு மாற்றம் வருது அப்படின்னு. இப்போ இன்னொருத்தர் கேட்கும் போது ஏன் நீங்க சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது நம்மளுக்கு தோணும், ஓ நம்ம சோகமா இருக்கோம் அப்படின்னு. ஸோ அந்த கேட்கறதுக்கான ஒரு அக்வைண்டன்ஸாவது நீங்க டெவலப் பண்ணிக்கணும்.